மிகுந்த எதிர்பார்ப்பிற்கு இடையில் ஜிஎஸ்டி வரிமுறை நாடெங்கும் அமலுக்கு வந்துள்ளது. நாடாளுமன்றத்தில் நள்ளிரவில் நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியும் பிரதமர் நரேந்திர மோடியும் நாட்டின் மிகப்பெரிய வரி சீர்திருத்தத்தை தொடங்கி வைத்தனர். ஜிஎஸ்டி வரி அமலாக்கத்தை முன்னிட்டு நாடாளுமன்றம் விழாக்கோலம் பூண்டிருந்தது. மின் விளக்குகளால் நாடாளுமன்ற கட்டடம் ஜொலித்தது. 11 மணி அளவில் தொடங்கிய சிறப்பு கூட்டத்தில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி ஜிஎஸ்டி நாட்டில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்று தெரிவித்தார். மேலும் ஜிஎஸ்டி வரிமுறை நிறைவேறிய விதம் இந்திய ஜனநாயகத்தின் முதிர்ச்சியை காட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார். GST is a disruptive change, no doubt. It is similar to the introduction of the VAT when there was initial resistance. When a change of the magnitude is undertaken, however positive it may be, there are bound to be some teething troubles and difficulties in the initial stage. We will have to solve these with understanding and speed to ensure that it does not impact the growth momentum of the economy. இதைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியும் பிரதமர் மோடியும் பொத்தானை அழுத்தி ஜிஎஸ்டி அமலாக்கத்தை அறிவித்தனர். முன்னதாக உரையாற்றிய பிரதமர் மோடி ஜிஎஸ்டி அமலாக்கம் பல்வேறு அரசியல் கட்சிகளின் கூட்டு முயற்சி என்று தெரிவித்தார். இது ஒத்துழைப்புடன் கூடிய கூட்டாட்சி தத்துவத்திற்கு உதாரணமாக திகழ்வதாகவும் அவர் கூறினார். ஜிஎஸ்டியால் கருப்பு பணம் ஒழிவதுடன் லஞ்ச ஊழல்களும் குறையும் என்று பிரதமர் தெரிவித்தார். एक ऐसी व्यवस्था है जो काले धन को और भ्रष्टाचार को रोकने में एक अवसर प्रदान करती है. एक ऐसी व्यवस्था है जो ईमानदारी को अवसर देती है और मुझे विश्वास है छोटे मोटे व्यापारी भी ये जो गरीब को बेनिफिट मिलने वाला है वो जरूर उसको ट्रांसफर करेंगे. சுமார் 1 மணி நேரம் நீடித்த அறிமுக விழாவில் துணை குடியரசுத் தலைவர் ஹமீத் அன்சாரி, முன்னாள் பிரதமர் தேவகவுடா, பாரதிய ஜனதா தலைவர் அமித்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் புறக்கணித்திருந்தன. அமிதாப் பச்சன், லதா மங்கேஷ்கர் போன்ற திரைத்துறை நட்சத்திரங்களும் ரத்தன் டாடா உள்ளிட்ட தொழில் அதிபர்களும் விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வந்திருந்தனர்.